Hello my friends, welcome to my channel மதர்ஸ் உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து மதர்ஸ் உலகம் சுவையான சமையல்ல கொள்ளுப்பருப்பு ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ கொள்ளுப்பருப்பு வந்து ரிச் இன் புரோட்டீன். ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் அந்த கொள்ளுப்பருப்பு வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அது ரிச் இன் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸும் கூட, எசென்ஷியல் இன் அமினோ ஆசிட்ஸும் கூட. இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கூடவே வந்து நான் தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கொள்ளு வேகிற அளவுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்ல வேக வைக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 விசில் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சி வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம கொள்ளுப்பருப்புக்கான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொத்தமல்லி, சீரகம், மிளகா, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 ஓரளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வதக்கிடலாம். ஸோ கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வதக்குனதும் ஒரு ஆனியனில் பாதி ஆனியன் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக டேர்ன் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதும் கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பேஸு. அப்புறம் இப்போ நம்ம கொள்ளு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அடித்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பருப்பு மத்தில் நம்மளாம் கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. ரொம்ப வதக்கணுன்றதில்ல, ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸோ அந்த பேஸ் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம் உள்ள. ஸோ இதுதான் வந்து கொள்ளுப்பருப்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போ கடைஞ்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கொல்லை வந்து உள்ளே சேர்த்துடுங்க. நீங்கள் மிக்சியில் போட்டும் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்னு நீங்கள் இந்த கொல்லை வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கொள்ளுப்பருப்பு வந்து நல்லா கொதிக்கும் போது தான் வந்து அது ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கொதிச்சதுமே எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் கடைசியாக நல்லா கிளறிட்டு ஸோ நீங்கள் வந்து மேலே வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை வந்து சுட சுட நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கூட நிறையா நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டேக் கேர், பை.